ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்ம சீன் சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பாக்கியாவை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே தூக்கி வச்சு ஒசரத்தில் வச்சு பேசுகிறாங்க. அப்படி தாங்க சொல்லணும். இந்த வீட்டு ஆளுங்களும் சரி, இந்த டைரக்டரும் சரி. என்னாச்சு, மினிஸ்டர் வரலையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே சரி, மாமியார் மாமனாரே கூப்பிட்டு வச்சு வெட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லல. இப்போ போய் கூப்பிட்டா எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் போய் சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பாக்கியா போய் அத்தை நீங்களே வந்து கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உனக்கு அத்தைன்னு கண்ணு தெரியுதா அப்படிங்குது. அடி கூறுகட்ட குக்கரு, உன்னை கண்ணு தெரிஞ்சதுனாலடி பேரை வெளியில் போய் பாரு போர்டை, உன் பேரில் தானடி துவங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா பாக்கியா சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை விட்டுட்டு என்னத்தை பண்ணுறீங்க வாங்கத்தை அப்படின்னு அடக்கி தான் வாசிக்கிறாங்க. நீ இந்த வீட்டு ஆளு மனுஷி தான், உனக்கு தனியாக வேற சொல்லணுமா அப்படின்னாலும் சொல்லணும். ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாக்கியாவை சிறந்த மனுஷின்னு காட்டுறக்கூடாட்டியும் தெய்வத்தை விட பெரிய ஆளாக காமிக்கிறாங்க. அந்தளவுக்கு தியாகி ஆயிட்டாங்க. யார் என்ன பண்ணாலும் பொறுத்து போயிட்டே இருக்காங்க பாக்கியா. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவியால் சும்மா இருக்க முடியல. உள்ளார வர்றாரு. வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற மாதிரி வர்றாங்க. அப்பாவாது இவங்க எல்லாம் கேட்க வேணாம், உனக்கு என்ன இங்கே வேலை, என்னமோ இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்கணும். நான் சும்மா தான் வந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. என் மையன் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ வயிறறிஞ்சு அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறத நான் பார்க்கணும்டி, நான் சந்தோஷப்படணும், அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு கோவி நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மினிஸ்டர்மா அங்கிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கையில அவங்களோட பிஏ வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பிஏ வந்து ஃபோன் பண்ணையிலே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சிஎம் மீட்டிங் இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன பேசணும் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணியாச்சு மேடம். அப்புறம் மேடம் இன்றைக்கி நீங்கள் பாக்கியலட்சுமி வந்து ரெஸ்டாரண்ட் திறக்கிறாங்க, அங்கே நீங்கள் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி என்னமோ வேறு எதுவும் நீங்கள் வரலேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம்ல பாக்கியலட்சுமி, ஆமாம் ஒரு பெண்ணு என்னை கேட்டிருந்தாங்க, அந்த உமன் நல்லவங்களாச்சே அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் திடீர்னு மாற்றினீங்க? இல்லை அவங்களா தான், இப்போ உங்கள் செக்யூரிட்டி தான் சொன்னார் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா, அதனால தான் பாவம் அந்த அம்மா இப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. சரி வைங்க ஃபோன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்காரு செக்யூரிட்டி, அவரை பார்த்து கேட்குறாங்க. பிஏ தான் போல இருக்குது, என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் ப்ரோக்ராம் மாற்றுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இது வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனு, அவங்க வந்து சும்மா சாதாரண ஹோட்டல் தான், அப்படி நினைக்காதீங்க. எப்படி நீங்கள் நினைக்க போச்சு, சொந்தக்காரங்க ஒரு ஊருக்காரங்கன்னு வேலை போட்டு கொடுத்தா இப்படி எப்படி பண்ணிட்டீங்களே, என்ன ஒரு அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு செம்மையாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு ஃபோனை போடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை மேடம். அப்போ அவருக்கு ஃபோன் போட்டு நம்பரை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் பார்க்குறாங்க தான் கையில் இருக்க ஃபோனை. நில்லுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அதில் பாக்கியா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டுறாங்க. சே பாவம், கேட்டிங்களா எப்படி கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. முதல்ல வண்டியை நேராக பாக்கியாவுக்கு விடுங்க, பாக்கியா இங்கே திறக்கிறாங்களே அந்த ஹோட்டலுக்கு விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரின்னு ஒரு வழியாக ஈஸ்வரி சரின்றாங்க. அப்படியே கிரீட முத்து உதிர்ந்துடுற மாதிரி அப்படியே ரொம்ப சரி வாரேன் அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றாங்க. வந்துட்டு கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ண போனால் வண்டி துமுன்னு வருது, ஆள் இறங்குறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க பாக்கியா எல்லாரும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை யாரோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கட் பண்ண போகிறாங்க. ஏங்க யார் வர்றாங்க என்னன்னு ஒரு எட்டு பார்க்குறது இல்லையா, வாசல் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க என்னடா. ஏன்னா பாக்கியாவை எல்லாரும் திட்டி துவைச்சி எடுத்துடணும், அதுக்கப்புறமா நல்லவங்க நல்லது நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பாக்கியாவுக்காவது ஒரு அடி விழுந்து பல இது நல்லது காமிக்கிறாங்க. ஆனால் கோபிக்கு அடி மேல் அடி தான் விழுகுது. அப்படி இருந்து இவங்களை போட்டு பாக்கியாவை பாடுபடுத்தி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி மினிஸ்டர் வராங்க காரில். எல்லாரும் பார்க்குறாங்க, மினிஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று பாக்கியாவும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் பாக்கியா மினிஸ்டர் வந்துட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. கடைசியாக தான் பாக்கியா இருந்துட்டு ஆமாம் மினிஸ்டர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளார வர்றாங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த மாதிரி ஒரு பிஏ குழப்பி விட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் எங்களோட தப்பு அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்ததே பெருசு, நீங்கள் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன் ஈஸ்வரி பாட்டியே ரொம்ப தான் சந்தோஷப்படுது. வாங்கம்மா வந்து கடை திறந்து வைங்க அப்படிங்கிறாங்க. கடை திறக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ராதிகா இங்கே இருந்த மனுஷனை காணமேன்னு கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைம்மா நான் இங்கே தான் சும்மா வெளில வந்தேன், இங்கே தான் இருந்தீங்க எங்கே போனீங்க அப்படின்னு நல்லா வாங்கி விடுறாங்க. ராதிகாவும் அப்படியே மூக்கு அறுபட்டு தொங்கும் பாருங்க பொலன்னு. அந்த மாதிரி தான் அப்படியே நிற்கிறாங்க கோபி. என்ன நினச்சாலும் மண்ணக்க விட்ட கடைசியில் இவர் வராமல் இருந்தாலும் கூட எதையும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போ அவர் படுற கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்போ சந்தோஷப்படுறதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாக்கியாவை. ஐயோயோ இப்படி ஆயிடுச்சே இவளுக்கு அப்படின்ட்டு. உனக்கு தேவையா இது, எதுக்குயா இந்த கோபி, உனக்கு மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. பாக்கியா சந்தோஷமாக இங்கே கட் பண்ணிடுறாங்க ரிப்பனை. நல்லபடியாக ஹோட்டல் திறந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, மண்ணை கவிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோபியோட ஃப்ரெண்டு வரப்போகிறாங்க. வந்துட்டு செம்மையாக திங்கக்கிழமை தான் நடக்க போகுது. என்ன நினச்சிட்டேன், என் ஃப்ரெண்டு என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டான், அங்கே ஃபங்க்ஷன் நடந்து போச்சு, இப்படி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வராமல் ஒன்றை நம்பி நான் பணத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு திட்டி தீக்க போகிறாங்க. பணத்தை வைங்க போகிறாங்க. முகத்தில் காரி துப்பாத குறையா
கோபிக்கு துப்ப போகிறாரு. கோபி அதை தொடச்சி தூர்வாரி போட்டுட்டு நிற்க போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.